வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். நேற்று திங்கட்கிழமை ராய்ட்டர்ஸ் பார்த்த ஆவணத்தின்படி அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் நிர்வாகம் எகிப்துக்கு ஒதுக்கப்பட்டு $95 மில்லியன் ராணுவ உதவியை லெபனானுக்கு திருப்பிவிட முடிவு செய்துள்ளது. ராணுவ உதவி லெபனான் ராணுவம் தெற்கு லெபனானில் இருந்து வெளியேறும் ஹெஸ்பொல்லாவின் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதற்கும் மற்றும் இஸ்ரேலுடன் போர் நிறுத்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கும் வழங்கப்படுகிறது. திட்டமிட்ட மாற்றத்திற்கான அமெரிக்க ராஜாங்க அமைச்சு காங்கிரசுக்கு கொடுத்த அறிவிப்பு ஆவணத்தில் லெபனான் ஆயுதப்படைகளை இஸ்ரேல் லெபனான் ஒப்பந்தத்தை நிலைநிறுத்துவதில் முக்கிய பங்காளி என்று அழைக்கிறது. ஹெஸ்பொல்லாவின் அச்சுறுத்தல்களை தடுக்கவும் ஹெஸ்பொல்லாவை இஸ்ரேலை அச்சுறுத்துவதை தடுக்கவும் லெபனான் ஆயுதப்படைகளை பலப்படுத்த வேண்டும் என்று அந்த ஆவணம் குறிப்பிடுகிறது. காங்கிரஸில் உள்ள பைடனின் சக ஜனநாயக கட்சியினர் சிலர் எகிப்தின் மனித உரிமைகள் பதிவு குறித்து, குறிப்பாக ஆயிரக்கணக்கான அரசியல் கைதிகளின் கைதுகள் குறித்து ஆழ்ந்த கவலைகளை வெளிப்படுத்தியதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. செப்டம்பரில் ஜோ பைடன் நிர்வாகம் எகிப்துக்கான ராணுவ உதவி எகிப்தில் மனித உரிமைகள் நிபந்தனைகளை மீறுவதை தடுப்பதற்காக என்று கூறியது. அதற்காக கைரோவுக்கு $1.3 பில்லியன் ஒதுக்கியது. இதில் $95 மில்லியன் உட்பட அரசியல் கைதிகளை விடுவிப்பதில் எகிப்தின் முன்னேற்றத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. காசாவுக்குள் அதிக மனிதாபிமான உதவிகளை அனுப்புவதற்கான ஜோ பைடன் நிர்வாகத்தின் முயற்சிகளில் எகிப்து ஒரு முக்கிய பங்காளியாக இருந்து வருகிறது. மேலும் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் போர் நிறுத்தத்தை உறுதிப்படுத்த இதுவரை தோல்வியுற்ற முயற்சிகளுக்கு மத்தியஸ்தம் செய்ய உதவியது. எகிப்துக்கான நிதியுதவி மீதான செப்டம்பர் முடிவு காங்கிரசிற்குள் இருந்து எதிர்ப்புகளை தூண்டியது. இதில் வெளியுறவு குழுவின் மூத்த உறுப்பினர்களான ஜனநாயக கட்சியின் செனட்டர்களான கிறிஸ் மர்ஃபி மற்றும் கிறிஸ் கூன்ஸ் இருவரும் கூட்டு அறிக்கையை வெளியிட்டனர். அதில் எகிப்துக்கான நிதியுதவியை கண்டித்தனர். ராஜாங்க அமைச்சின் ஆவணத்தின்படி லெபனான் ஆயுதப்படைகளை தொழில்முறையாக்கவும், எல்லை பாதுகாப்பை வலுப்படுத்தவும், தீவிரவாதத்தை எதிர்த்து போராடவும், சிரியாவில் அதிகார மாற்றத்தால் பாதிக்கப்பட்ட பாதுகாப்பு தேவைகளை நிவர்த்தி செய்யவும் இந்த நிதி அவசியம். அமெரிக்கா லெபனானில் தேர்வு பாதுகாப்பு பங்காளியாக உள்ளது. மேலும் லெபனான் ராணுவத்திற்கான அமெரிக்க நிதியுதவி நேரடியாக லெபனான் மற்றும் பெரிய அளவிலான எல்லை பிராந்தியத்தை பாதுகாக்க உதவுகிறது என்று அந்த ஆவணத்தில் கூறப்பட்டுள்ளது. லெபனானின் ராணுவத்தை பலப்படுத்துவது ஈரானிய ஆதரவு ஷியா இஸ்லாமிய இயக்கமான ஹெஸ்பொல்லாவால் சிரியாவில் மாற்றத்தை சீர்குலைக்காமல் இருப்பதை உறுதி செய்ய உதவும். ஹெஸ்பொல்லா முன்னர் சிரியாவின் உள்நாட்டு போரின் போது அசாத்திற்கு முட்டுக் கொடுப்பதில் பெரும் பங்கு வகித்தது. அமெரிக்க சட்டத்தின் கீழ் காங்கிரசிற்கு ராணுவ உதவியை மறு ஒதுக்கீடு செய்வதை ஆட்சேபிக்க 15 நாட்கள் உள்ளன. ஆனால் இந்த செயல்முறையை நன்கு அறிந்த ஒரு காங்கிரசின் உறுப்பினர் திங்கட்கிழமை கருத்து தெரிவிக்கையில் பைடன் நிர்வாகத்தின் நிதியை லெபனானுக்குள் மாற்றும் திட்டத்தை காங்கிரஸ் உறுப்பினர்கள் வரவேற்பார்கள் என்று கூறினார். எகிப்துக்கு உண்மையில் தகுதியில்லாத இந்த நிதி தேவையில்லை, அதை மாற்றி ஒரு சிறந்த இடத்தில் வைப்போம் என்று அவர் ராய்ட்டர்ஸிடம் கூறினார். நேற்று திங்கட்கிழமை பெய்ரூட்டுக்கு பயணம் செய்த அமெரிக்க தூதர் அமோஜ் ஹோஸ்டின் தெற்கு லெபனான் எல்லை நகரத்திலிருந்து இஸ்ரேலிய படைகள் வெளியேற தொடங்கியுள்ளன என்றார். லெபனானில் தெற்கில் இருந்து வெளியேறுவதை விரைவுபடுத்துமாறு கடந்த மாத இறுதியில் ஐக்கிய நாடுகளின் அமைதி காக்கும் படையினரும் லெபனானின் பிரதமரும் இஸ்ரேலிய ராணுவத்திற்கு கோரிக்கை விடுத்தனர். அதையடுத்து நவம்பர் 27 போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்ததில் இருந்து இது 2வது வெளியேறல். ஹோஸ்டின் செய்தியாளர்களிடம் இஸ்ரேலிய ராணுவம் தெற்கு லெபனான் நகரம் நகூராவிலிருந்து நீலக்கோட்டுக்கு தெற்கே வெளியேற தொடங்கியது. அந்த படைப்பிரிவு இன்று இஸ்ரேலுக்கு திரும்பியது என்று கூறினார். அனைத்து இஸ்ரேலிய படைகளும் லெபனானில் இருந்து முழுமையாக வெளியேறும் வரை இந்த நகர்வுகள் தொடரும். அத்துடன் லெபனான் ராணுவம் தெற்கு லெபனானின் நீலக்கோடு வரையிலும் தொடர்ந்து நிலைநிறுத்தப்படும் என்று அவர் லெபனான் நாடாளுமன்ற சபாநாயகர் நபிக் பெரியை சந்தித்த பின்னர் மேலும் கூறினார். லெபனான் நாடாளுமன்ற சபாநாயகர் நபிக் பெரி ஹெஸ்பொல்லாவின் ஆதரவாளர். ஒவ்வொரு தரப்பும் ஒப்பந்தத்தை மீறுவதாக இஸ்ரேல் மற்றும் ஹெஸ்பொல்லாவின் குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து அமெரிக்க தூதர் அமோஜ் ஹோஸ்டின் நேற்று சமரசம் செய்ய லெபனான் போயிறங்கினார். அனைத்து தரப்புகளும் தாங்கள் ஒப்புக்கொண்ட ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதில் உறுதியாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் என்று லெபனான் பிரதமர் நஜீப் மிகாண்டியை சந்தித்த பின்னர் அவர் கூறினார். போர் நிறுத்தத்தின் விதிமுறைகளின் கீழ் 60 நாள் காலப்பகுதியில் இஸ்ரேலிய ராணுவம் தெற்கு லெபனானில் இருந்து வெளியேறுவதால் தெற்கில் ஐக்கிய நாடுகளின் அமைதி காக்கும் படையினருடன் லெபனான் ராணுவம் நிலைநிறுத்தப்பட உள்ளது. ஹெஸ்போலா தனது படைகளை லிட்டானி ஆற்றின் வடக்கே பின்வாங்க தொடங்கி உள்ளது. இது இஸ்ரேலிய எல்லையிலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அத்துடன் தெற்கில் எஞ்சியிருக்கும் ஹெஸ்போலா ராணுவ உள்கட்டமைப்புகளும் அகற்றப்பட வேண்டும். லெபனான் ராணுவம் திங்கட்கிழமை நகூரா நகரை சுற்றி தமது ராணுவ பிரிவுகள் நிலைநிறுத்தப்பட்டிருப்பதாக கூறியது. மேலும் லெபனானில் உள்ள ஐக்கிய நாடுகளின் அமைதிப்படை ஜுனிஃபிலுடன் ஒருங்கிணைந்து அங்கு கட்டுப்பாட்டை மேற்கொள்ள தொடங்கியது. ஜுனிஃபிலின் தலைமையகம் தெற்கு லெபனான் நகரம் நகூராவில் உள்ளது. இந்த நகரவில் ஹோஸ்டின் கலந்து கொண்ட போர் நிறுத்தத்தை மேற்பார்வையிடும் 5 பேர் கொண்ட குழுவின் கூட்டத்துடன் ஒத்துப்போனதாக அந்த அறிக்கை கூறுகிறது.
வெடிக்காத வெடிகுண்டுகளை அகற்ற உதவுவதற்காக சிறப்பு பிரிவுகள் நகுடாவை ஆய்வு செய்யும் என்று லெபனான் ராணுவ அறிக்கை மேலும் கூறியது. மக்கள் அந்த பகுதியை நெருங்க வேண்டாம் என்றும் லெபனான் ராணுவம் வலியுறுத்துகிறது. ஜெனீவில் பிரதிநிதியுடன் இஸ்ரேல், லெபனான், பிரெஞ்சு மற்றும் அமெரிக்க பிரதிநிதிகள் அடங்கிய குழு ஏதேனும் போர் நிறுத்த மீறல்களை கண்டறிந்து அவற்றை கையாள்வதை உறுதி செய்யும் பணியை வைத்திருக்கிறது. திங்கட்கிழமை நடந்த குழுவின் 3வது கூட்டத்திற்கு அமெரிக்காவின் மேஜர் ஜெனரல் ஜாஸ்பர் ஜெஃபர்ஸுடன் இணைந்து தலைமை தாங்கியதாக ஹாஸ்டின் கூறினார். மேலும் இந்த பொறிமுறை சிறப்பாக செயல்படுகிறது. இன்று நகுராவில் நான் கேள்விப்படும் விஷயங்கள் நாம் சரியான பாதையில் செல்கிறோம் என்ற நம்பிக்கையை அளிக்கிறது என்று அவர் கூறினார். ஐடிஎஃப்பின் செய்தி தொடர்பாளர் லெப்டினன்ட் கேர்னல் நடவ் ஷோஷானி, லெபனான் நகரங்களில் இருந்து இஸ்ரேல் வெளியேறுவது எதிர்பார்த்ததை விட மெதுவாக உள்ளது. ஏனெனில் லெபனான் ராணுவ துருப்புகள் எம்மிடமிருந்து கட்டுப்பாட்டை பெற்றுக்கொள்ள தயாராக இல்லாததால் என்றார். இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் ஹெஸ்போல்லா லிட்டானி ஆற்று கப்பால் முழுமையாக பின்வாங்கவில்லை என்றும் ஹெஸ்போல்லா மிக மெதுவாகவே பின்வாங்குகிறது என்றும் தெரிவித்தார். பின்னர் போர் நிறுத்தத்தின் பிற விதிமுறைகளை ஹெஸ்போல்லா பூர்த்தி செய்யவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். டிசம்பர் 11ஆம் தேதி லெபனானின் ராணுவம் ஜுனிஃபிலுடன் ஒருங்கிணைந்து எல்லை நகரமான கியாமை சுற்றி ஒரு படைப்பிரிவை நிறுத்தியதாக கூறியது. அப்பகுதியிலிருந்து இஸ்ரேலிய துருப்புகள் திரும்ப பெறப்பட்டதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை நடந்தது. போர் நிறுத்தத்தின் கீழ் இஸ்ரேலிய படைகள் திரும்ப பெறுவதும் அதைத் தொடர்ந்து லெபனான் ராணுவம் அனுப்பப்படுவதும் இதுவே முதல் முறை என்று அமெரிக்க மத்திய கட்டளைத்தளம் சென்காம் கூறியது. கோஸ்டின் போர் நிறுத்தத்திற்கு பின்னர் லெபனானுக்கு அவரது முதல் வருகையாக திங்கட்கிழமை பயணத்தின் போது போர் நிறுத்தம் தொடர்பாக லெபனான் அரசியலில் ஒருமித்த கருத்து இருப்பதாக தெரிவித்தார். லெபனான் 2 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியலில் ஹெஸ்போல்லாவுக்கும் அதன் எதிரிகளுக்கும் இடையே கசப்பான பிளவுகளுக்கு மத்தியில் ஜனாதிபதி இல்லாமல் உள்ளது. லெபனானுக்கு இது முக்கியமான காலகட்டம். இந்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு மட்டுமல்ல, அரசியல் ஒருமித்த கருத்துக்கு வருவதற்கும் லெபனான் மக்களுக்கு லெபனானில் கவனம் செலுத்துவதற்கும் என்று அவர் கூறினார். பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கும் முதலீட்டை அனுமதிக்கும் சீர்திருத்தங்களை செயற்படுத்துவதற்கும் பொருளாதார வளர்ச்சி மற்றும் அனைவருக்கும் செழிப்புக்கு நாட்டை திரும்பச் செய்வதற்கும் இது ஒரு வாய்ப்பு என்று கோஸ்டின் மேலும் கூறினார். லெபனான் ராணுவம் திங்கட்கிழமை ராணுவ தளபதி ஜோசப் அவுனை அமெரிக்க தூதர் ஹாஸ்டின் சந்தித்து போர் நிறுத்தம் பற்றி விவாதித்ததாக கூறியது. லெபனானில் ஜனாதிபதி வேட்பாளராக ராணுவ தளபதி ஜோசப் அவுனின் பெயர் வெளியிடப்பட்டுள்ளது. வெளிப்பார்வைக்கு எல்லாமே சரியாக நடப்பது போல தெரிந்தாலும் இஸ்ரேலில் சில அரசியல் இழுபறைகள் உள்ளன. இந்த போர் நிறுத்த நிபந்தனைகளுக்கு இஸ்ரேலின் எதிர்ப்பு தரப்புகளும் உள்ளன. திங்கட்கிழமை இஸ்ரேலிய எதிர்க்கட்சியின் தலைவர் அவிக்டோர் லிபர்மன் இஸ்ரேலின் வடக்கு எல்லை நகரமான மெட்ருலாவுக்கு சென்றார். அங்கு அவர் தெற்கு லெபனானில் ஒரு இடையக மண்டலத்தை நிறுவுவதற்கு அழைப்பு விடுத்தார். வேறு எந்த நடவடிக்கையும் தற்காலிகம்தான் என்று அவர் வாதிட்டார். லெபனானில் இஸ்ரேலால் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள போர் நிறுத்த ஒப்பந்தம் வடக்கு இஸ்ரேலில் வசிப்பவர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்று லிபர்மன் அறிவித்தார். லிட்டானி நதிக்கும் இஸ்ரேலிய எல்லைக்கும் இடைப்பட்ட பகுதியில் லெபனான் ராணுவத்திற்கு கட்டுப்பாடு இல்லை என்றும் ஹெஸ்போல்லாவை நிராயுதபாணியாக்கும் எண்ணம் லெபனான் ராணுவத்திற்கு இல்லை என்றும் அவர் வாதிட்டார். நடைமுறையில் ஹெஸ்போல்லா மீண்டும் வலுவடைந்தால் எமது எல்லைக்கு மீண்டும் திரும்ப முடியும். வடக்கு லெபனானில் ஏவுகணைகளை தயாரித்து அந்த ஆயுதங்களை தெற்கு லெபனானுக்குள் கடத்துவதை தொடரலாம். தெற்கு லெபனானில் ஒரு பாதுகாப்பு மண்டலம் மட்டுமே அதை தடுக்க முடியும் என்று அவர் வலியுறுத்துகின்றார். காலப்போக்கில் ஹெஸ்போலா தொடர்ந்து வலுவடையும். வடக்கு இஸ்ரேலின் பொதுமக்கள் தொடர்ந்து அச்சுறுத்தலின் கீழ் வாழ்வார்கள். அதை தடுப்பதற்கான நடவடிக்கைக்கான நேரம் வந்துவிட்டது என்று லிபர்மன் கூறினார். போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி தெற்கு லெபனானில் இருந்து ஹெஸ்போலா பின்வாங்கவில்லை என்றால் இஸ்ரேல் நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் ஞாயிற்றுக்கிழமை எச்சரித்தார். இஸ்ரேலிய அதிகாரி ஒருவர் ஆரம்ப 60 நாள் போர் நிறுத்தத்திற்கு பின்னர் லெபனான் ஆயுதப்படைகள் தங்கள் கடமைகளை நிறைவேற்ற அழுத்தம் கொடுக்க இஸ்ரேலிய ராணுவம் தெற்கு லெபனானில் இருக்க முடியும் என்று கூறினர். தெற்கு லெபனான் முழுவதும் லெபனான் ராணுவத்தை நிலைநிறுத்த இஸ்ரேல் மிகவும் விரும்புகிறது மற்றும் ஹெஸ்போல்லா அப்பகுதியிலிருந்து முழுமையாக பின்வாங்குவதை நேரில் பார்த்து உறுதி செய்ய விரும்புகிறது என்று அந்த அதிகாரி தெளிவுபடுத்தினார். போர் நிறுத்தத்தின் 61வது நாள்தான் நிஜமாக என்ன நடக்கும் என்று கூறக்கூடியதாக இருக்கும்.